friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது தள்ளுவண்டிலாம் போடுறாங்களா ஈவினிங்ல அதே ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த 1/2 கிலோ கோஸ்ல தான் செய்ய போறோம். இந்த 1/2 கிலோ கோஸை எவ்வளவு பொடி பொடியா வெட்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியா வெட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோஸ் இந்த அளவுக்கு பொடியாக அரையணும். காளான் எடுத்துக்கலாம். இது 200 கிராம் வெயிட் இருக்கும். இதை வாஷ் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த காளானே நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம காளானே இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இடித்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் காளான் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பக்கோடாக்கு மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன், இடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டில் ஒரு பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஒரு 75 கிராம், அரிசி மாவு 50 கிராம், மைதா 150 கிராம். இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கேசரி கலர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. முதல்ல பிசையும் போது தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. ஏன்னா கோஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். நம்ம வாஷ் பண்ணது இல்லாமல் கோஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். அதில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றாமே எனக்கு இந்த பதத்துக்கு வந்துருக்குது. இன்னும் லேசாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி லேசாக தெளிச்சு விட்டு இது பண்ணிக்கலாம். தண்ணி லேசாக தெளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மசாலா போட்டு வச்சுருக்க கோஸை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ கலந்து வச்ச மாவு இதில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். தண்ணியில் கை நினச்சி இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்படியே இப்படி உதிர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை ஃப்ரை பண்ண 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பக்கோடா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. எண்ணெயில் மசாலா எதுவும் பிரிஞ்சு வரல. ஆயில் க்ளீனாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்க மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ண பக்கோடாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி மற்ற எதனா வச்சு லேசாக இடிச்சு விட்டுக்கோங்க. எதுக்காக அப்போ தான் பீஸாக உடையும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நசுங்கிச்சுன்னா அடுத்து நம்ம மசாலா தண்ணியில் போடும்போது நல்லா ஊறிடும். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அப்படி இடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஒரு 800லேருந்து 1 லிட்டருக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, நம்ம ஏற்கனவே இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு பாதி வந்துட்டு நம்ம பக்கோடாவில் போட்டு வறுத்துட்டோம். மீதி பாதியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கலர் சேர்க்காததுனால காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கலர் சேர்க்கறதா இருந்தால் சாதா மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த காளான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுக்கலாம்.
அதுவும் இல்லாமல் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹைஜீனாக இருக்கும். எந்த எண்ணெயில் வறுக்குறாங்கன்னு தெரியாது. கடையில் கலர் அதிகமாக சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் கலர் இல்லாமல் எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் சமைச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. வெறும் எல்லாம் மசாலா பொடி மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி எதுவுமே ரொம்ப கஷ்டமே ஒன்றும் கிடையாது. ஆமா அப்பா சொல்றது சரிதான். இப்போ இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் நல்லா. ஏன்னா அந்த மசாலா வாசனைலாம் மசாலா பவுடரோட வாசனைலாம் போகிறதுக்காக நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி ஒரு 2 நிமிஷமாக கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பக்கோடாவை போட்டோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பக்கோடா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ பக்கோடா நல்லா குழையும். சூடலால இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரோட் சைட் காளான் ரெடி. இதை ஒரு கப்பில் வச்சு மேலே கார்ன்ஃப்ளேக்ஸை பொடிச்சு தூவி கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா ரோட்டு கடை காளான் ரெடி.